8 மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நெல்லை, கன்னியாகுமரி, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், தமிழகத்தில் இன்று திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் வருகின்ற 25ஆம் தேதி குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 26ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 23ஆம் தேதி போல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கையும், ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் பெரிய மழை அளவிற்கு இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், உங்களுக்கே தெரியும், இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக கிட்டத்தட்ட 460 கோடி ரூபாய் இன்னைக்கு பல முன்னணி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எல்லா விதத்திலும் இன்னைக்கு அதை வழங்கி இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை மேன்மைப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறது வந்து எல்லா விதமான ஒரு மீட்டிங். அந்த ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் இருக்கும் பொழுது தான் நம்முடைய நண்பர் கேட்டது போல் தஞ்சை மாவட்டத்தில் நடந்த மிக கொடுமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழைந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் தான். உடனடியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தொலைபேசி தொடர்பு வந்து அங்கே இருக்கின்ற விவரத்தை கேட்டிருக்கிறார். மாவட்டத்துடைய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்கிறார். இப்போது நானும் நேரடியாக விமானத்துக்கு சென்று 3:30 மணி விமானத்துக்கு சென்று நானும் சம்பவம் நடந்த இடத்திற்கே செல்ல இருக்கின்ற அங்கே இருக்கின்ற கலெக்டரை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். சம்மந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் நான் கலெக்டர்கிட்ட சொன்னது வந்து பிள்ளைங்க எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாது, அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் உடனடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு விடுமுறை விட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த உரிய கவுன்சிலிங் வழங்க வேண்டும், அவங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். என்கின்ற இந்த மாவட்ட ஆட்சியர் ஒன்றாக தெரிந்து கொண்டு முழு விவரம் வந்தது பிறகு அங்கேயும் நம்முடைய நம்பருக்கு நான் விளக்கத்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் வந்து எப்போதுமே எங்களிடம் கேட்கறது இந்த பணி பாதுகாப்பு என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு தஞ்சாவூர் அருகே ஆசிரியை வகுப்பறைக்குள் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.